எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் மகிழ்ச்சியடைகிறேன். குறை நேரம் இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் மறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டு இந்த வீடியோக்குள் செல்லலாம். பார்த்தா நம்ம ஹீரோ என்ன நினச்சுன்னா போன எபிசோடில் என்ன நினச்சோ அது கண்டினியூஷன் தான். ஹீரோ என்னடாவே இந்த பொலப்படுத்தவே வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி தலைவரான்னு சொல்லி பார்த்தா, டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு உள்ளே வந்ததே தப்பு இல்லை, என்டைய எகத்தாளமாக பேசிட்டு எகத்தாளமாக கேட்குது, இடம் உங்களுக்கு சொல்லியை முடிச்சு விடுறா சொல்லி படை அனுப்பிட்டு போய் அடிக்கிடாவீங்கள சொல்லி சொன்னோடனே சிப்பாய் சுற்றிட்டாங்க. சுற்று போட்டால் சொட்டத்தலை விடுமா, சொட்டத்தலைக்கு இருக்கிற வீரியத்துக்கு 100 பேர் வந்தாலும் ஒத்தையெல்லாம் இருந்து சொட்டையில் இருக்கிற எதிர வச்சு அடிப்பான்டா என் தலைவன். தலைவா ஏதாச்சும் பொண்ணு தலைவா, ஹீரோ நம்ம டீச்சரை தலைவா பண்ணித்தொல்ல தலைவா, என் தலைவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் இல்லை, ஆனால் லைட்டாக கண்ணீர் தான் வருது, இருறா என் சொட்டத்தில் பார்த்துப்பான்டா. ஐயோ என்னோட இருந்த கடைசி நம்பிக்கை போயிடுச்சு, இந்த சூரிய ஒளி போயிடுச்சு. அடடா சூரிய ஒளி போனாலும் உனக்கு விட மாட்டேன்டா, அழுவிட்டு போயிடலாம், போட்டு கொள்ளுங்கடா. ஐயோ என்னை பார்த்துக்கோங்க, நான் இருங்க ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, பஞ்சு பாயிண்டி நான் பார்த்துக்கிறேன், என் பஞ்சில் இருக்கிற வீரியத்தை வச்சு எத்தனை பேர் ஆனாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன். ஹீரோயின்கிட்ட போக பேசிக்கிட்டே இருக்கேன், தவிர பஞ்சு மைண்டி எதுவும் பண்ண மாட்டேன், நான் தான் பண்ணணும் போலன்னு சொல்லி ஹீரோயினி போட்டு 4 பக்கம் போட்டு சோல்சரை போட்டு வெட்டி தள்ளுறான். வெட்டின வீட்டில் அந்த சிப்பாயிலாம் தெரிச்சு போகிறாங்க. அடுத்து பஞ்சு மைண்டி ரெடி ஆகிட்டான். அவனோட அல்டிமேட் அட்டாக் பஞ்சு மைண்டியோட பஞ்சு. அந்த பஞ்சுக்காக தான் காத்திருந்தேன். அந்த பஞ்சுக்காக நான் ஏங்கி என் 2 கண்ணு வீங்கி போயிடுச்சு. அப்படிப்பட்ட பஞ்சு ஒரே குத்தில் 2 பேத்துக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பஞ்சு பாயிண்டியோட பவரை பார்த்தாலே மிரண்டு போயிடுவாங்க எல்லோரும். இப்போ பஞ்சு பாயிண்டி வேறு வீரியமாக இருக்கான். இப்போ சொட்டத்தலைய டீச்சர் வந்து இன்னும் வெறியோடு இருக்கார் தலைவர். என் தலைவர் ஒத்தையில் போனால் 100 பேர்த்த அடித்து கொள்கிற வர்றா, சும்மா அடிச்சிங்க சொட்டத்தலை தூக்கி பந்தாடுறாரு போட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. சொட்டத்தில் ஒத்தாலாக இருந்தே போட்டு தள்ளிடுறாரே, ஐயோ சிப்பாயில் பயப்படுறாங்க. அத்தாடி இவன் கூட போனால் அவ்வளோதான், நம்மளுக்குன்னு சொல்லி வச்சு பொங்கல் வச்சுருவோம் போல். இவன்கிட்ட மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் சொட்டத்தல்கிட்ட. டே என்னடா பண்ணிகிட்ருக்கேதா, வாடா சண்டைக்கு. நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன்டா, நான் இதை முடிச்சிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுடா. சரி நீ பேசுகிறே தான்டா இருக்கிறேன். கிட்ட பார்த்தா பஞ்சு மைண்டி ரெடி ஆகிட்டான். அவன் அல்டிமேட் அட்டாக் வாட்டர் ஏரையும் எலக்ட்ரிக்கையும் கன்வெர்ட் பண்ணி அது வந்து ஒரு ஃப்ளோ மாதிரியா சுழல் மாதிரியா சர்க்கிள் சுழல் யூஸ் பண்ணி பஞ்சு மைண்டி மற்ற சிப்பாயும் போட்டு பொலன்னு பொழந்தெடுக்கிறான். பொழந்தெடுக்கும் போல் அவன் பஞ்சு மைண்டிக்குள்ளே இருக்கிற அந்த வெறியை பார்த்தேன். அந்த வெறி உள்ளுக்குள்ளே கதக்கன்னு எரியுது. அந்த வெறியில் எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொழக்கிறான். கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோயினி எல்லாத்தையும் வெட்டி தள்ளிகிட்ருக்கா. சும்மாவே வெட்டுவேன், இப்போ கத்தி வேற கொடுத்து விட்டாங்க, போட்டு வெளுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதானா, இன்னும் மேலே போயிருக்கீங்களா அப்படின்னு வேறு ஹீரோயினி வேறு கேள்வி வேறு. பார்த்தா பின்னாடி இருந்து ஏதோ சவுண்டு. பார்த்தா பஞ்சு மைண்டி ஒரு பவர்ஃபுல் பஞ்சு கொடுக்க போகும்போல ஏதோ ஒரு அதிர்வல். என்னன்னா நடக்க முடியல. பஞ்சு மைண்டிக்கு இது ஒரு சதி, எதிர்கட்சி செய்த சதி. எதிர்கட்சி அந்த வழங்காதவன் முட்டா பீஸு எடுவட்ட பீஸு அது ஒரு கிளே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பஞ்சு மைண்டியே நடக்க முடியாமல் பண்ண வச்சிட்டோம். அதை நினச்சாலே எனக்கு வருத்தமாக இருக்குது. அது இன்னும் அந்த காலை வந்து நல்லா க்ளோ மாதிரியே நல்லா அட்டாச் பண்ண உடனே நம்ம பஞ்சு மைண்டி நல்லா நகர முடியல. டே புரியுதா, என்ன முட்டா பீஸுன்னு சொல்கிறியாடா, பஞ்சு மைண்டி உன்னோட பஞ்சே இல்லாமல் பார்க்குறேன் பாரு சொல்லி நம்ம முட்டா பையன் பீஸை வந்து போட்டு பொலன்னு பொழக்க அதை நம்ம பஞ்சு மைண்டி போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அடிக்கிறான். அடிக்கும் போது அதை வந்து கிளே மாதிரி இருக்கிறது வந்து என்னது இது, நான் எவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்கிறேன், அடித்தாலும் அது வந்து ஒரு குலவை மாதிரி இருக்கனால அது வந்து என்னோடய கை ஃபுல்லாமே அட்ராக்ட் ஆகி என்னோடய கையை வந்து மூவ் பண்ண முடியாமல் தடுக்குது பஞ்சு பாயிண்டியோட கையை. அதை பார்த்துட்டு என்னடா அது என்ன கருமன்னே தெரியலையே, இது ஏதோ அட்டாக் பண்ணுறானே ஒன்றுமே புரியலன்னு சொல்லி பஞ்சு பாயிண்டி அதை மாட்டிக்கிட்டு சிக்கி சில்லறியா சொட்டத்தில் சொல்கிறான். டே அவன் ஃபயரை யூஸ் பண்ணுறான் சொன்னேன்னு நம்ம பஞ்சு பாயிண்டி இப்போ ஃபயரை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஒன்றும் நடக்கலை. ஃபயர் யூஸ் பண்ணாது, என்னடா அது ஃபயர் பண்ணி இது ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல, டே அது ஃபயர் எக்ஸ்டன், நெருப்பு பட்டாலும் ஒன்றும் ஆகாது, இன்றைக்கி உன் ஜோலியை முடிச்சுடுறேன் பாரு, இது வந்து
ஆசிட்டு க்ளூ இதை போட்டோன்னா சொல்லி மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்டுருவேன்டா. இருறா செத்து போடா பஞ்சு மாயண்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட. ஐயோ அவ்வளோதான் சொல்லி முடிச்சான்னு நினச்சா திடீர்னு பார்த்தா நம்ம சொட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எவனாலுக்கும் எதுவும் ஆகாதுடா. சொட்டத்தில் அந்த மிஷினை தூக்கிக்குள்ளே வந்து என்னடா கரும்பு அது மிஷினே பெல்ட் ஆகுது இரும்பு உருகி போடுன்னு சொல்லி இந்த மெட்டல் தூக்கி போட்டான். என் ஆதே தேவை பாலாயிருச்சு. பரவாயில்ல பஞ்சு மாயிட்டு உயிரோட இருக்கான் போதும். எப்படா டேய் எடுவிட்ட போயிலே தேவையில்லாமல் வந்து கெடுத்து பிட்டியாடான்னு இங்கிட்டு பார்த்தா ஹீரோயின் வந்து சரக்குன்னு காலில் கோடு போட்டோன்னே அவ்வளோதான் அவனால் நடக்க முடியல. திடீர்னு பார்த்தா எல்லோரும் ஷாக்கு கத்துறாங்க. பார்த்தா அவள் என்னடா அதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி ஷாக்காக பார்க்குறா. பார்த்தோன்னே என்னது பின்னாடின்னு சொல்கிறீங்களாடா என்னடா சொல்கிறீங்க. பார்த்தா அவன் கிளே மாதிரி மாறுறான். அந்த பச்சை கலர் எலமெண்ட் மாதிரி மாறணுன்னே அதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயினோட மூமெண்ட்டை கம்மி பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த என்ன கருமம் அது கிளே மாதிரி வருதுன்னு சொல்லி பார்க்க ஹீரோயினி திடீர்னு பார்த்தா அவன் உடம்பே ஃபுல்லாமே கிளேவே மாறுது. பார்த்தா சாக்கு மேலே சாக்கு சொட்டத்தில் இது ஏதோ அந்த கிளே டெக்னிக் போல் ஏதாச்சும் க்ளோனிங் டெக்னிக் பண்ணுறான் போலன்னு பார்த்தா ஒருத்தன் விளங்காத இருந்தாலே சரின்னு சொன்னால் இங்கே 4-5 விளங்காதவங்க இருக்காங்க. 4-5 விளங்காதவங்களும் சேர்ந்து இவங்களை மொத்தமாக முடிச்சு விட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஹீரோயினி என்ன கரும அது க்ளோனிங் மெத்தட் யூஸ் பண்ணுறானே பெரிய ஆட்டக்காரனாக தான் இருப்பான்னு சொல்லி பார்த்தேன். தலைவன் ஆசிட்டு அந்த கிளேவை யூஸ் பண்ணுறான். ஆசிட்டிக் கிளேவை யூஸ் பண்ணி தூக்கி போடுறான். இதே கூட நம்ம இவங்களோட சோலையை முடிச்சுடலாம்னு நினைக்க முடியல. இப்போ நம்ம பஞ்சு மாயிண்டினாலே மூவ் பண்ண முடியல, நம்ம சொட்ட தலைவனாலே மூவ் பண்ண முடியல, நம்ம ஹீரோயினால் என்ன பண்ணணும்னு ஐடியா இல்லை. அவ்வளோதான் மச்சான் இன்றைக்கி சோலையை முடிச்சு பொங்கல் வச்சிட்டான்னு சொல்லி நம்ம கண்ணாடி முழிக்க என்கிட்ட பார்த்தா டேய் ரெடி ஆகிட்டேன்டா டேய் நீ ரெடியாக இருக்குள்ள எங்களை பாடையை வச்சு பொங்கலை வச்சு விட்ருவாங்கடா. என்னடா நடக்குது அதிருதுடா ஏதாச்சும் கிளம்புதாடா பூமிக்குள்ள இருந்து ஏதோ கிளம்புது ஓலடா வந்துடுறா தப்பிச்சு வந்துடுறா. என்னது இது அதிருது என்னதுடா இது என்ன இடம் இப்போ புதுசாக அதிருது ஒன்றுமே புரியலையே. பார்த்தா அந்த கண்ணாடி பார்க்குறான் தலைவன். ஹீரோ இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாமே கல்லா மாதிரி. தலைவா உனக்கு பொங்கல் வச்சுட்டாங்களா செத்துட்டியாடா நண்பா கல்லா மாறிட்டியாடா நண்பா நான் உனக்கு கண்ணீர் அஞ்சலி வைக்கிறேன்டா நண்பான்னு சொல்லி கண்ணாடி அழுது அங்கிட்டு பார்த்தா போயிட்டியடா என் நண்பா நாளை இப்போ போட வாங்கி தராமல் போயிட்டியடா நண்பா சொல்லி அங்கிட்டு பார்த்தா என்னாச்சு ஏன்டா அழுகிற. அவ்வளோதான் என்ன கல்லெல்லாம் ஒரு மாதிரி கீழே இருந்து மேலே வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க இவங்க எல்லாரும் சொட்டத்துலேயே ஆச்சரியமாக பார்க்க இங்கிட்டு பார்த்தா நம்ம விளங்காதவன் சாக்காக பார்க்க என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா சரி இது அட்டாக் இவங்களை மொத்தமாக சொல்லி முடிச்சிருக்காங்களே. அந்த கிளே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோடனே ஃபோர்ஸில் போனோடனே டார்கெட்டே கண்ணாடி தான். ஓரா பிரச்சனையாடா இன்றைக்கும் சொல்லி முடிச்சலான்னு பார்த்தா நான் வந்துட்டேன் மீண்டும் வந்துட்டேன் எப்படி போனேன்னா அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்கிற மாதிரி தலைவன் ஹீரோ ரோபோட்டில் ஒரு ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணுறான் தலைவன். அந்த அட்டாக் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் என்னடா நடக்குது மண்டைக்கு மேலே நெருப்புலாம் போகுது பார்த்தா அந்த நெருப்பு ஃபுல் ஃபோர்ஸில் போக அது ரேஷியோ அதிகமாக அந்த ஆசிடிக்லேயே வந்து மொத்தமாக ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. ஆசிடிக்லேயே வந்து மொத்தமாக டிவைட் பண்ணனால மொத்தமாக அட்டாக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இவனுக்கு அட்டாக் பண்ணும்போது என்னதுறாது அட்டாக் எங்கிட்ட வருது இந்த நெருப்பு வேறு எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே. பார்த்தா அந்த கிளியை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனை மட்டும் சேவ் கட் பண்ணுறதுனால மற்ற சோல்ஜருக்கு கதையை சோழியை முடிச்சு போட்டாங்க. ஏன்னா அது வந்து பவர்ஃபுல்லாக போய் எல்லா இடத்துலையும் போய் அடிக்குது. என்னடா எல்லோரும் ஸ்க்ரீம் பண்ணுறேன் காப்பாற்றுன்னு கத்துறாங்கன்னு பார்த்தா பின்னாடி சோல்ஜருக்கு பொங்கலை வச்சு சோழியை முடிச்சு விட்டாங்க. அத்தாடி எரியுது அங்கே குண்டி எரியுதுங்கிறது வாய் எரியுது கை எரியுது ஐயோ பிடிச்சி போச்சு சோல்ஜருக்கு கதை முடிஞ்சு போச்சு. என்ன கருமனே தெரில எப்படி நடந்துச்சுனே தெரில. திடீர்னு ஃபயர் அட்டாக் நடந்துச்சு. இப்போ சோல்ஜர் காலி என்னடா அது கருமா அதுன்னு சொல்லி பார்த்தா அந்த கல் உள்ளுக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி தான் சொட்டத்துலேயும் என்ன அது ஒன்றுமே புரியலையே எங்கேருந்து இந்த நெருப்பு வந்துச்சு ஒன்றுமே புரியலன்னு பார்க்க கண்ணாடி என்னது இது
பார்த்தா கண்ணாடி பார்க்குற டைமில் உள்ளேருந்து ஏதோ ஒரு அதிர்வுகள் நடக்குது. பார்த்தா ஒரு கை வருது. கை வந்துட்டு திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து ஒரே 2 கண்ணு தெரியுது. புழுக்குள்ள இல்லை, புழு 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 புழுன்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம கண்ணாடி அத்தாடி ட்ராகன் வந்துருச்சுன்னு சொல்லி கத்திட்டு ஓடுறேன். எங்கடா ட்ராகனு, என்னடா சொல்கிற, ட்ராகன் வந்துருச்சான்? ஆமாம், அங்கிட்ட ட்ராகனை பார்த்தேன். பார்த்தா அந்த இடத்துல இந்த ஒரு கால், ரெட் கலர் கார் வருது. கால் வந்தோடனே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு என்னதுடா அது, ஒன்றுமே புரியலேன்னு பார்த்தா இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னது அது இப்படி இருக்குன்னு பார்த்தா இது என்னது டீமன், இது கிளம்பி ஓடி வந்துருச்சோ அப்படின்னு நம்ம விளங்காதவன் பார்க்கும் போல ஒரு கை வருது. கை என்ட்ரி ஆகி அதோட ஃபோர்ஸ்ஃபுல்லான ரெட் கலர் முழு உருவத்தை பார்த்தோன்னே அத்தாடி இத்தான் ஜெயின்டிக்காக இருக்குன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஹீரோ அந்த எல்லோ அந்த ஈவிலாரோட யூஸ் பண்ணி தான் அதை கண்ட்ரோல் அதை ஏற்றிக்கிட்டு இருக்கான். அதாவது எனர்ஜி சோர்ஸ் வந்துட்டேன்டா, மீண்டும் வந்து விட்டேன் தலைவன், திருப்பி இறங்கி விட்டேன்னு சொல்லணும். இங்கிட்ட பார்த்தா இவங்க அந்த மிச்சம் இருக்க சிப்பாயெல்லாம் பயப்படுறாங்க. அத்தாடி என்னதுடா இது இவ்வளோ பயங்கரமாக இருக்கே சொல்லி பார்க்க விளங்காகணும். அதே மாதிரி தான் பார்க்குறேன். ஐயோ அவ்வளோதான், நம்மளை சொல்லி முடிச்சு விட்டோம். என்னன்னு பார்க்க என் தோழியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அங்கிட்டு பார்த்தேன். நான் தான்டா அதுன்னு சொல்லி அவன் சொல்ல, நான் தான்டா அந்த பையன் மாதிரி, நீ என்னடா நீ இதுக்குள்ளே இருக்க. பார்த்தா ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. அதர் வேர்ல்டில் இருக்க அந்த ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணதை பார்த்துட்டு சிவன் தான் காரணமோ அப்படின்னு பார்க்க, தலைவா வேலை லெவல் தலைவான்னு சொல்லி நம்ம புள்ள சொல்ல கிட்ட பார்த்தா சொட்ட தலையை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டான். வாட்டர் ஸ்டூடெண்ட் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொட்ட தலையை கேட்டோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை தலைவா, நான் அப்போயே அதுக்கு பிளானை போட்டுட்டேன். நீங்கள் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்க டைம்லேயே அதோடய டிசைனு அதெல்லாம் போட ட்ரை பண்ணி டிசைன் போட்டேன். அப்போ தான் நான் உன்ட்ட சொன்னேன், நீங்கள் பார்த்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு அந்த இதோட ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ண அப்புறம் அந்த ரோபோட் உருவத்துக்கு வந்துருச்சு. ரோபோட் உருவத்துக்கு வந்த அப்புறம் நான் வந்து அதோட பார்ட்ஸ் வந்து நானே டிசைன் பண்ணி என்னோடய அந்த ஞானத்து மூலமாக ஸ்ப்ரே பண்ணி உள்ளே இருக்கிற கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக என்னோடய பவர் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை கொண்டு வந்துட்டேன். ஃபினிஷிங் ப்ராடக்டாக கொண்டு வந்து என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உருவப்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த ரோபோட் உருவப்பட பெற அதோடய எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதிகமாக அது எனர்ஜி சோர்ஸை கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போல தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த உலகத்தையே காங்கிர பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அது கணக்குள்ளேயே போட்டு பாய்ச்சிட்டேன். மண்ணுக்குள்ளே போட்டு பாய்ச்சதுனால மண்ணிலேருந்து ஒரு அதிர்வெளி வந்தது. அந்த அதிர்வெளியில் நான் புரிஞ்சு கொண்டேன். நான் நினைத்தது நடந்து விட்டது என்று தெரிஞ்சு விட்டேன். தெரிஞ்ச உடனே எடுவிட்ட பிள்ளை பேசிக்கிட்டே இருப்பியாடா விளங்காதவனே, அவனு சோழியை முடிக்கிறேன்டான்னு சொல்லி நம்ம தலைவன் எடுவிட்ட பையன் தூக்கி போடாத அந்த கிளேவை மாதிரி தூக்கி போட, அந்த கிளேவை போட்டோன்னே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கி போடுறான். அந்த தலைவன் தூக்கி போட்டது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம போய் ஹீரோவோட அந்த ரோபோட் அடிக்குது. ரோபோட் அடித்தோடனே ரோபோட் வந்து அசால்ட்டாக என்னடா அது எதுவுமே டேமேஜ் கூட இல்லை, ஏதோ தூசியை தூக்கி போட்ட மாதிரி எதுவும் சொல்லி தலைவன் ஆசையாக தொடச்சி வரதை பார்த்துட்டு, டாய் உன்னை போட மாட்டேன்டா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, என் பவர்ஃபுல் அட்டாக் யூஸ் பண்ணுறேன்டான்னு சொல்லி அந்த ஆசிட் பாம்பை தூக்கி போடுறான் தலைவன். ஆசிட் கிளேவை தூக்கி போட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கி போட்டோன்னே அடுத்த எபிசோட் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.